இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான அமைதி உடன்படிக்கை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என 70% இஸ்ரேலியர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அந்நாட்டின் ஹெய்மோம் பத்திரிகை நடத்திய கருத்து கணிப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு டொனால்டு டிரம்ப் தான் காரணம் என 59% இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர். லெபனானில் இருந்து வெளியேற மேலும் 30 நாட்கள் கூடுதல் அவகாசம் தேவை என அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளிடம் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தத்தின்படி நவம்பர் 27ஆம் தேதியிலிருந்து 60 நாட்களில் இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும். தற்போது காலக்கெடு முடியும் நிலையில் உள்ளதால் இஸ்ரேல் கூடுதல் அவகாசம் கேட்டுள்ளது. 60 நாள் காலக்கெடு முடிந்த உடனேயே இஸ்ரேல் படைகள் லெபனான் எல்லையில் இருந்து வெளியேறாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் அவகாசம் வழங்க முடியாது என்றும் அந்த அமைப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காசாவில் கடந்த சில நாட்களில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டவர்களின் உடல்கள் மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 122 பேர் அண்மையில் கொல்லப்பட்ட கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 120 உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. 306 பேர் காயமடைந்துள்ளனர். காசாவில் இதுவரை 36,569 குழந்தைகள் தங்களது தாய் தந்தை இருவரில் ஒருவரை இழந்துள்ளனர். சுமார் 1918 குழந்தைகள் தாய் தந்தை இருவரையும் இழந்துள்ளனர். 13,901 பெண்கள் தங்களது கணவர்களை இழந்து உதவிகளாக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 47,283 ஆகவும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1,60,000 உள்ளது. காசாவில் இடிபாடுகளில் சிக்கி இதுவரை மீட்க முடியாமல் இருந்த உடல்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கான் யூனிஸில் ஒரே நாளில் 50 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை கான் யூனிஸில் மட்டும் 162 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. போர்க்களத்தில் தங்களது ஊழியர்கள் மீது 520 தாக்குதல்களை இஸ்ரேல் படைகள் நடத்தியுள்ளதாக அல் அவுடா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. 100 முறை ஆம்புலன்ஸ்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் 2260 மருத்துவ ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. காசா போரில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு தேவையான உதவிகளை மைக்ரோசாப்ட் நிறுவனம் வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அஷ்யூர் சேவைகளை இஸ்ரேலுக்கு மைக்ரோசாப்ட் வழங்கியதாக +972 மேகசின் மற்றும் லோக்கல் கால் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அகதிகள் என்ற பட்டத்தை துறப்பதற்காக ஒரே வாரத்தில் சுமார் 2 லட்சம் மக்கள் சிரியாவில் உள்ள தங்களது தாய் நிலங்களுக்கு திரும்பியுள்ளனர். பசார் அல் ஆசாத்தின் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து தாய் நாட்டிற்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ள சிரியா மக்களின் எண்ணிக்கை 1%இலிருந்து 30% அதிகரித்துள்ளது. லெபனானில் உள்ள சிரிய அகதிகளும் தங்களது சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என லெபனான் அதிபர் ஜோசப் மற்றும் பிரதமர் நஜீப் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். லெபனானின் மொத்த மக்கள் தொகை 58 லட்சம் மட்டுமே. ஆனால் கூடுதலாக சிரிய அகதிகள் 20 லட்சம் பேர் தங்கியுள்ளனர். காசாவில் போர் நிறுத்தம் அமலில் வந்த நிலையில் மேற்கு கரையில் இஸ்ரேல் தனது பயங்கரவாத தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. ஜெனின் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மட்டும் ஓரிரு நாளில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 10 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.